வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி ஐபிஎல் ட்ரேட் திருவிழா ரிலீஸ் திருவிழா எத்தனையோ திருவிழாவா நடந்துட்டு இருக்கு. அதுக்கு மேல டெஸ்ட் திருவிழா வேற ரிட்டர்னிங் ஆஷஸ் நடக்க போறது. பென் ஸ்டோக்ஸ் ஒரு பரபரப்பான பேட்டி கொடுத்திருக்காரு. பால்ஸ் டு த வால்ஸ் வீக் எங்களுக்கு அப்படின்னு ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. விச் மீன்ஸ் இந்த வாரம் அவங்க ஆட போற பிராக்டிஸ் மேட்சா ஆல் அவுட்டா போறோம் பென் ஸ்டோக்ஸ் சொல்லியிருக்காரு. அதை பத்தி நம்ம ஆஷஸ்க்கு முன்னாடி பார்க்கலாம். பட் பிஃபோர் தட் இந்தியா சவுத் ஆப்பிரிக்காவை ஈடன் கார்டன்ஸ்ல எதிர்கொள்றாங்க. பீடாக் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஒரு வாரம் முன்னாடி சொல்லியிருந்த ஒரு வாரம் 10 நாள் முன்னாடி. நெவர்தலஸ் ஈடன் கார்டன்ஸ்ல பிட்ச் வந்து கொஞ்சம் டெஃபினட்டா லேட்டரல் மூவ்மெண்ட் ஹெல்ப் பண்ணும். ஒரு ரிவர்ஸ் ஸ்விங் பாசிபிலிட்டி இருக்கு. நிறைய ரைட் அப்ஸ் இருக்கு. ரெண்டு தரப்புல இருந்து உன்னோட 11 என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன். நிதிஷ்குமார் ரெட்டி ஆட மாட்டாரு, த்ருவ் ஜுரல் ஆடுவாருங்கிற மாதிரி இந்தியன் கேம்ப்ல இருந்து நிறைய நாய்ஸ் வருது. உன்னோட ரெண்டு டீமுக்கான 11 என்ன? இல்ல இந்த அது முடிச்ச உடனே ட்ரேட் திருவிழாக்குள்ள போயிடலாம். இந்த பிச்சை பார்த்துட்டு கொஞ்சம் நான் சொன்னதை கொஞ்சம் பின்வாங்கணுமோன்னு யோசிக்குது. ஏன்னா போன தடவை நாங்க வந்தபோது சொன்ன 2019 வந்துட்டு ஒரு செம்ம பிச்சர்ஸ் கொடுத்தாங்க. ஆனா ஒரு ட்ரெடிஷ்னல் இந்தியன் பிச்சு இது கொஞ்சம் கிராஸ் வேற விட்டுருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிடுறேன் பிளேயிங் 11 அது நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லுங்க. KL ராகுல், யசஸ்வி ஜெய்ஸ்வால், சாய் சுதர்ஷன், சுப்மான் கில், ரிஷப் பண்ட், துருவ் ஜுரல், Washington Sundar, Ravindra Jadeja, Kuldeep Yadav, Jasprit Bumrah and Mohammad Siraj will be Indian playing lineup. South Africa will go with Aiden Markram, Ryan Rickelton, Tristan Stubbs, Temba Bowma, Tony Dizorsi, Senuran Muthuswamy, Corbin Bosch, Simon Harbour, Marco Jansen, Keshav Maharaj and Kagiso Rabada. இப்படிதான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தியா இஸ் டேக்கிங் எ டேஞ்சர் ரூட் ஆஃப் பிளேயிங் ஒன்லி 2 சீமர்ஸ் ஹியர். இதையும் நான் சொல்லிடுறேன். கல்கட்டா இஸ் த ஒன்லி வென்யூ சீமர்ஸ் ஹவ் டேக்கன் மோர் விக்கெட்ஸ் than spinners any venue in test matches that has happened in India. அதனால இந்தியா should field 3 சீமர்ஸ். அது நிதிஷ் ரெட்டி would have been ideal. ஆனா அவங்க அன்பார்ச்சுனேட்டா நிதிஷ் ரெட்டியை ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஆடுறதுக்கு. திஸ் இஸ் வாட் இட் இஸ் கோயிங் டு பி. அவங்க கார்பின் போஷோட எக்ஸ்ட்ரா பேஸ கண்டிப்பா எடுப்பாங்க. தே மைட் சாக்ரிஃபைஸ் கைல் வரேனே. அவங்களும் முத்துசாமியை விடக்கூடாது. இதுதான் பிளேயிங் 11 இருக்கணும். ப்ளீஸ் கிவ் மீ யுவர் ஒப்பீனியன். முத்துசாமியை விடக்கூடாது. ஐயாச்சாமி இப்பதான் பாகிஸ்தான்ல பயங்கரமா ஆடிட்டு வராரு பேட்டிங். ஆக்சுவலி இவ்வளவு பேட்டிங் போருமா அவங்களுக்கு சவுத் ஆப்பிரிக்காக்கு? ககிசோ ரபாடா இப்பதான் ஒரு ஸ்வாஷ் பக்லிங் 80 செகண்ட் இன்னிங்ஸ்ல பாகிஸ்தானோட வச்சு நொறுக்கிட்டான். ககிசோ ரபாடா அட் நம்பர் 11. தட் இஸ் அ டீப் பேட்டிங் லைனப். இந்தியா நீ சொல்றதை நான் ஒத்துக்கிறேன், தேர்ட் சீமர் ஃபீல் பண்ணலாம். பட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஹேவிங் பிளேட் இன் இந்தியா எந்த கண்டிஷன்லயும் 2 சீமருக்கு மேல ரிக்வயர்மெண்ட் பெருசா இந்தியாவுக்கு இருந்தது இல்ல. அந்த 2 சீமர்ஸ் ஆர் ஜெனரலி டெலிவர்ட். என்ன ப்ராப்ளம்னா வாஷிங்டன் சுந்தரை நீ விட முடியாது, ரவீந்திர ஜடேஜா விட முடியாது. போத் ஆஃப் தம் ஆர் டன் வெரி வெல் வித் த பேட். நீ த ஒன்லி ஆப்ஷன் யூ கேன் லீவ் இஸ் குல்தீப் யாதவ். பட் சவுத் ஆப்பிரிக்காக்கு அகேன்ஸ்டா ஒரு டீம் தட் இஸ் பேட்டிங், சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி ஒரு டீம் டீப் பேட்டிங் லைனப் இருக்கிறதுனால நான் குல்தீப் யாதவை கண்டிப்பா விட மாட்டேன். நீ என்னதான் 3 சீமர் ஆடினாலும் அந்த மூணாவது சீமரோட ரோல குல்தீப்பால பண்ண முடியும். ஐ பர்சனலி திங்க் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எந்த டீம் பேட்டிங் நல்லா ஆடுதோ அந்த டீம் will have their noses ahead and I'm looking forward to an accelerating test series. அதாவது என்னோட புக்ல இந்த 2 வென்யூமே இந்தியாவுக்கு பெரிய ஐடியல் வென்யூ கிடையாது. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இதோட பெட்டர் சான்ஸ் கிடையாது. பட் நெவர்தலெஸ் சவுத் ஆப்பிரிக்கா will have to play out of their skin. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நிறைய பேர் ஃபர்ஸ்ட் டைம் விளையாடுறாங்க. இந்தியாவோட அந்த டெம்போ தெரியுமா, எப்ப அந்த ஆக்சலரேட்டரை போடணும், எப்ப கொஞ்சம் பதுங்கி ஆடணும், எப்ப டைம் ஆடணும், எப்ப ரன்ஸுக்கு போகணும், அது இந்த டீமுக்கு தெரியுமா. டிஃபென்சிவா ஸ்பின் போடுவாங்களா, சைமன் ஹார்பரும் கேஷவ் மகாராஜும் காத்து கொடுக்காம அடிச்சு வைப்பாங்களா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. These are all critical questions that South Africa will have to answer. South Africa coming in as WTC champions, they will have to fancy themselves in these venues. But going into the test series, India will start as overwhelming favorites. அது சந்தேகமே இல்ல. எனிவே அது ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் இருக்கிற மாதிரி டக்குன்னு ஒரு 3 நிமிஷத்துல முடிச்சோம் அந்த ப்ரிவியூ. 2 டீமுக்கு 11 கொடுத்துட்டு எனக்கு பெரிய மாற்று கருத்து இல்லை நீ கொடுத்த 11ல. என்னோட ஒரே கொஸ்டின், டெவால் பெர்வேஸ் ஆடுவானாங்க இல்லையாங்கிறது தான். முத்துசாமி ஆனா டெவால் பெர்வேஸ் ஆட மாட்டான். So that is probably the only tussle that they will have. எனிவே போலாண்ட் பிடாக். ஐபிஎல் ரிலீஸ் அண்ட் ட்ரேட் திருவிழாக்கள் நடந்துட்டு இருக்கு. இந்திய தொலைக்காட்சி வரலாறில், ஐபிஎல் வரலாறிலேயே எக்கச்சக்கமான ட்ரேட் செய்திகளும் எக்கச்சக்கமான ரிலீஸ் செய்திகளும் அடிபட்டு வந்துட்டு இருக்கிற சீசன். இதுக்கான காரணம் என்னன்னு நீ நினைக்கிற? ஆஷா ரொம்ப சிம்பிள் ஆஷா. ஒரு சில டீம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்டா அந்த மிட் டேபிள்ல முடிக்கிறாங்க. ஒரு சில டீம் எல்லாம் கன்சிஸ்டன்டா அந்த பிளே ஆஃப்ஸ்ல முடிக்கிறாங்க. ஒரு சில டீம் எல்லாம் அந்த லாஸ்ட் 3ல முடிக்கிறாங்க. So the desperation has come up. How long are you going to give excuses? I'm in the building process, rebuilding process, கரெக்டான இது இல்லைன்னு அந்த அர்ஜென்சி வர ஆரம்பிச்சிச்சு. பிகாஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆர் growing high.
ஒரு இங்கிலீஷ் பிரீமியர் லீக் அளவுக்கு ஐபிஎல் வளர்ந்துருச்சு. இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். யா, ஐ அக்ரி, ஆர்சிபி, சென்னை அண்ட் மும்பை ஹஸ் காட் மோர் ஃபேன் பேஸ். இப்ப வந்து ஜெய்ப்பூர்ல வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆடுறாங்கன்னா, கவுஹாட்டியில ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆடுறாங்கன்னா, ஒரு சீட்டு நீங்க எம்டியா இருந்து பாத்திருக்கீங்களா? காலியா இருந்து பாத்திருக்கீங்களா? அப்படியே எல்லாத்தையும் காட்டுறாங்க ஒரு செக்ஷன்ல. மத்த லீக் எல்லாம் நான் போறேன், எல்லாம் கூட்டமே வராது உங்களுக்கு. சோ அப்படி இருக்கும்போது there is so much at stake. அதனால people has to they come up with a solution. இந்த பாரு, இதுக்கு மேல பொறுத்துலாம் இருக்க முடியாது. எவ்ரி டீம். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப லாஸ்ட் டைம் சிஎஸ்கே வந்து அன்பார்ச்சுனேட்டா உடன் ஸ்பூன்ல முடிச்சாங்க. If you see the team on paper, don't you think they had the goods to win the trophy? Don't you think that the team looked very heavy on paper, but they finished 10th? சிம்பிள் as that. ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா நீங்க இந்த டீம் வந்து 3 டீம் லாயக் இல்லை, இது ஈஸியா ஜெயிச்சலாம் நீங்க சொல்லவே முடியாது. ஸோ எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு வின். அதனாலதான் இந்த தடவை வந்து டெஸ்பரேஷன் இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. ரைட், இன்ட்ரெஸ்டிங். சரி, நம்ம எந்தெந்த டீம்ல எந்தெந்த பிளேயர் ஆப்ஷன்குள்ள எதிர்பார்க்கலாம்? நிறைய பேர் வந்து கீழே, ஐ மீன் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த ஜடேஜா கரண் ஃபார் சஞ்சு சாம்சனோட ட்ரேட் வந்து தடப்பட்டு போயிருக்கு அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. ஆக்சுவலி அப்படி கிடையாது. 15th அன்னைக்கு இதோட கிளாரிட்டி நம்ம கிடைக்கும். அதுல என்ன தடனா, ராஜஸ்தான் ராயல்ஸ் எத்தனை ஃபாரின் பிளேசஸ் எம்டி பண்ண போறாங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். எல்லா டீமுமே அவங்களுக்கான பெஸ்ட் டீல்ஸை பார்ப்பாங்க. ஸோ இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் அந்த டீல்ஸ் கை தழுவி போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. வேற என்ன மாதிரி, வேற எந்த டீம்ல என்னென்ன மாதிரி ரிலீசஸ் எதிர்பார்க்கலாம்? இந்த மினி ஆப்ஷனுக்கு கேகேஆர், எல்எஸ்ஜி, சிஎஸ்கே அண்ட் ப்ராபபிளி எஸ்ஆர்ஹெச் கூட ஓரளவுக்கு வில் கம் இன் வித் மைட்டி பர்சன் நினைக்கலாமா நம்ம பீடா? அவங்க யாருக்கெல்லாம் போட்டி போட போறாங்க? வெங்கடேஷ் ஐயர் ஆப்ஷனுக்குள்ள வர போறாரா? வாட் ஆர் யுவர் தாட்ஸ்? அது எனக்கு தெரிஞ்சு இப்பதான் வெங்கடேஷ் ஐயர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அதாவது அவருக்கு சிஇஓ வந்து அவரோட பேசினாங்களாம். நான் வந்து ஒரு டீம்ல எடுக்கிறேன் அப்படின்னா, நீ பர்ஃபார்ம் பண்ணலன்னா உன்னை ஆக்ஷன்ல போட்டு சீப்பா எடுக்கிற அந்த மாதிரி பிரின்சிபல்லாம் எங்களுக்கு கிடையாது. ஒரு பிளேயரை நான் ட்ரஸ்ட் பண்ணி எடுத்தேன்னா இஸ் அலவுட் டு ஃபெயில், தட் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன் அப்படின்னு அந்த சிஇஓ வந்து அவர்கிட்ட பேசினதா ஒரு நிறைய ஆர்டிக்கிள் நான் பார்க்கிறேன். That is a way forward if you trust a player that he can deliver. Unfortunately didn't for one season. நீங்க போட்டு திருப்பி எடுத்தீங்கன்னா அந்த மென்டாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு சொல்ல முடியல. நான் வந்து இப்ப சிஎஸ்கே, இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கோம், இப்ப சிஎஸ்கேல பொட்டன்ஷியலை யார் யார் ரிலீஸ் பண்ணுவாங்க நான் ஒரு லிஸ்ட் கொடுக்குறேன். அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்ல வேற ஏதாவது நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லுங்க. சிஎஸ்கே நான் என்ன சொல்றேன், நமக்கு நல்லா தெரியும் சிஎஸ்கே will go in with a pretty heavy person. நமக்கு தெரியும் பீடா. ஓகே, as it is with a contract deduced, என்னோட கான்ட்ராக்ட் வந்து நல்ல வாய்டு பிகாஸ் ஐ ரிட்டையர்டுங்கறனால ஸ்ட்ரெயிட் அவே 10 crores மேல இருக்காங்க. இந்த பர்சோட எடுத்துன்னு போறதுனால இட் இஸ் பெட்டர் வி லுக் அட் தி அதர் டீம்ஸ். அங்கேருந்து என்ன வரப்போகுதுன்னு தெரிஞ்சா இங்கேருந்து என்ன வரப்போகுது, எதுக்கெல்லாம் பிட் பண்ணுவேங்கிற அந்த ஒரு ஆங்கிள் நம்ம எடுத்துட்டு போலாம். சரி, இப்போ ஒரு டெல்லி கேபிட்டல்ஸ்ல ஒரு ப்ராபபிள் ரிலீசஸ் நான் சொல்றேன். எஸ் ஆர் நோ அப்படின்னு நீங்க சொல்லுங்க. ரிலீஸ் நம்பர் 1 ஃப்ரேசர் மெக்கக், ரிலீஸ் நம்பர் 2 நட்ராஜன், ரிலீஸ் நம்பர் 3 மோஹித் சர்மா, ரிலீஸ் நம்பர் 4 துஷ்மந்தா சமீரா. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஃபாஃபை ரிலீஸ் பண்றதா சொல்றாங்க. தே வில் நாட் ரிலீஸ் ஃபாஃபை. ஒரு லீடர்ஷிப் ரோலுக்காக அட்லீஸ்ட் அவர் வச்சுப்பாங்க. ஃபேசர் மெக்கருக்கு அன்பார்ச்சுனேட்லி இந்த ஒரு வருஷமா வேற எந்த லீக்லயும் பெருசா அடிக்கல. ஆஸ்திரேலியா கண்டென்ஷன்லயும் அவர் இல்ல. வெரி ஹெவி மணிக்கு அவர் போனாரு, அவரை விட்டுருவாங்க. நட்ராஜன் வந்துட்டு அன்பார்ச்சுனேட்லி ஒரு செம்ம டேலண்ட், கிரிக்கெட்டே ஆட மாட்டேன்றாரு என்னை பொறுத்த வரைக்கும். அவனையும் விடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது மட்டுமே அவங்க 20 crores வந்துடும் டிசிக்கு. மோஹித் சர்மா டெஃபினட்டா மோஹித் சர்மா விட்டுருவாங்க, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அண்ட் தென் துஷ்மந்தா சமீரா. இதுதான் 4 ரிலீஸ் அவங்களுக்கு இருக்கும் நான் நினைக்கிறேன். இல்ல இந்த 4லயும் ரிலீஸ் யாரையும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? வேற ஏதாவது அடிஷன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சரி, அதாவது வந்து இப்போ வந்து இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன பார்க்கணும்னா, டெல்லியும் வந்து ஒரு கடப்பார சைடு வச்சிருந்தாங்க. எவ்ரிபடி தாட் அவங்க வந்து டைட்டில் கண்டெண்டர்ஸ்னு. நட்ராஜன் எனக்கு சந்தேகமே இல்லை. ஏன்னா நிறைய ஆப்வியஸ்லி நம்ம நட்ராஜனை பத்தி கேட்கிற ஃபேன்ஸ் நிறைய பேர் வருவாங்க. என்னன்னா அவர் எந்த கிரிக்கெட்டுமே விளாடல. டிஎன்பிஎல் விளையாடும் போது கூட he was clocking about 120, 125 அந்த மாதிரி கிளாக் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இட் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு பிரான்ச்சைசிக்கு பார்க்கும்போது யோசிப்பாங்க, மேபி சையத் முஷ்டாக் அலி முன்னாடி நடந்தது அப்படின்னா ரிலீஸ்க்கு முன்னாடி அவர் விளையாடுறாருன்னு பார்த்து செக் பண்ணிருப்பாங்க. பட் தமிழ்நாடுக்கு அவர் விளையாட போறாரா, லீக் கிரிக்கெட் எவ்வளவு விளையாடி இருக்காரு, வாட் இஸ் ஸ்குவாட் காம்போசிஷன் கோனா லுக் லைக், இது எதுவுமே தெரியாதனால டெல்லி கேபிட்டல்ஸ் will probably try to release and get him back. நீ ஒரு நல்ல பாயிண்ட் சொன்ன, நான் அந்த பிளேயரை விட்டுட்டு திரும்பி எடுக்கிறேன் சொல்லி வேல்யூ ஃபார் ஜாம். அதாவது வந்து ஒரு எந்த அளவுக்கு ஒரு பிளேயரை வந்து ஒரு பிரான்ச்சைசி ரெஸ்பெக்ட் பண்றாங்களோ அந்த பிளேயருக்கு அந்த அமௌண்ட் ஆஃப் மணியை கொடுக்கப்பட்டதுனால அந்த பிளேயரும் வந்து பிரான்ச்சைசி நோக்கி இருக்கிற அந்த ஒரு லவ்ல ஒரு ட்ரஸ்ட்ல வில் சே ஓகே சார், உங்களுக்கு இது எம்டி ஆச்சுன்னா ஒரு பிளேயருக்கு பதிலா நீங்க 3 பிளேயர் எடுக்கலாம், கோ ஃபார் இட், டூ இட் பை ஆல் மீன்ஸ். பிளேயருக்கும் அவங்களுக்கு இப்ப வெங்கடேஷ் ஐயர்லாம் கேகேஆரோட போனஃபைடு பிளேயர், அவர் ஐடென்டிஃபை பண்ணதே கேகேஆர் தான். ஸோ நாளைக்கு அவரை விட்டுட்டு எடுத்தாங்கன்னா ஐ டோன்ட் திங்க் வெங்கடேஷ் ஐயர் will have much of an issue there.
நெவர்தலஸ் நீ சொன்ன எல்லாமே நான் அக்ரி பண்றேன். துஷ்மந்தா சமீராக்கு வந்து பெரிய ஹோல்டிங் காஸ்ட் இருக்க மாதிரி தெரியல எப்படிடா. நிறைய போலர்ஸ் தெரியாத போலர்ஸ் இருக்காங்க. ஸ்ரீலங்கால அசித்தா பெர்னாண்டோன்னு ஒருத்தர் இருக்காரு. வேகமா இல்ல போற நான் மாதிரி தெரியாது. சூப்பரா போறாரு. பாகிஸ்தான் கூட பயங்கரமா ஸ்விங்கிங் த பால் நைஸ்லி. மேபி தே வில் கோ ஃபார் பட் என்ன வாட் வில் ஸ்டாப் டெல்லி ஃப்ரம் ரிலீசிங் துஷ்மந்தா சமீரா இஸ் இஸ் அஃபிலியேஷன் வித் துபாய் கேபிட்டல்ஸ் இன் த IL T20. அங்க நல்லா டெலிவர் பண்ணிருக்காரு. போன வருஷமும் he came in for a few games. அதனால I am just a bit suspicious of it. Barring துஷ்மந்தா சமீரா மத்த எல்லாமே நான் டிக் கொடுத்துறேன். துஷ்மந்தா சமீராக்கு மட்டும் என்னோடது இன்ட்ரூ ஆஸ் யூஷுவல். நான் எதுக்கு இன்ட்ரூ கொடுக்குறேன், பீடாக் எதுக்கெல்லாம் டிக் கொடுக்குறாருன்றத பத்தி நீங்க கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். DC முடிஞ்சிடுச்சு. அப்ப அவங்களோட அண்ணன் போயிடலாம். பஞ்சாப் கிங்ஸ் பிபிகேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆரோன் ஹார்டி கண்டிப்பாக அவரை போட போகிறாங்க. ஏன்னா வந்துட்டு தெர் இஸ் நோ சான்ஸ் ஆஃப் இம் பிளேயிங்கு. ஏன்னா அஸ்மத்துல்லா ஓமர் சாய் வேற இருக்காரு. அதனால ஆரோன் ஹார்டி கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுவாங்க. கிளென் மேக்ஸ்வெல் ஷூராக ரிலீஸ் பண்ணுறாங்க, அதில் சந்தேகமே இல்லை. லாக்கி ஃபெர்குசன் ஷூராக ரிலீஸ் பண்ணுறாங்க, அதில் சந்தேகமே இல்லை. மார்க்கோ ஆன்சன் இருக்காரு. மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் இஸ் கோயிங் டு பி எ கொஸ்டின் மார்க். ஏன்னா தே ஆல்சோ டார்கெட் கேமரூன் கிரீன். இஃப் தே டார்கெட், ஏன்னா மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் ஒரு 11 கோடிக்கு போனாரு. அதனால உங்களுக்கு வந்துட்டு இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ், கிளென் மேக்ஸ்வெல் ஒரு 4.5 கோடி, ஒரு 15 கோடி, ஆரோன் ஹார்டி, லாக்கி ஃபெர்குசன், அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்னு இந்தியன் பிளேயர்ஸ் அப்படி இப்படி ரிலீஸ் பண்ணாங்கன்னா அவங்களும் ஒரு 25 கோடி பர்சோட போயிட்டு சூப்பர் டீம் காம்பினேஷன் செட் ஆச்சு. ஒரே ஒரு பிளேயர், இஃப் தே ஃபீல் Cameron Green is fit enough to bowl, they feel they are going to get more mileage out of Cameron Green. இந்த 4 பேர் ஒரு சில 2 இந்தியன் பிளேயர்ஸை போட்டு நான் கிரீனை மட்டும் எடுக்கிறேன் அப்படின்னு நினைச்சாங்கன்னா they might release Marcus Stoinis. But I don't see Aaron Hardy, Glenn Maxwell and Lockie Ferguson surviving for one reason. லாக்கி ஃபெர்குசன் ஒரு ஃபுல் IPL சீசன் ஆடி நான் பார்த்ததே கிடையாது. ஆங்கிள் போயிடும், ஆம்ஸ்ட்ரிங் போயிடும், பேக் ஸ்பாசம்ஸ் வந்துடும், ஏதாவது வந்துடும். அந்த ஒரு இதுல நான் சொல்றேன். அதே மாதிரி நிறைய லோக்கல் குட்டி குட்டி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நிறைய இருக்காங்க ஓவர்சீஸ்ல, தெரியாம நிறைய இருக்கு. சீப்பா எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதுனால ஐ ஃபீல் திஸ் இஸ் வில் பி தேர் பொட்டன்ஷியல் ரிலீசஸ். வேற எதுவும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் லெட் மீ நோ யுவர் தாட்ஸ் ஆன் திஸ். ஆக்சுவலி வெரி இன்ட்ரெஸ்டிங் டிபேட் பீடாக். இது நான் ரைஸ் பண்றேன். ஸோ டெல்லி வந்து ஒரு 25 crores கிட்ட எடுத்துன்னு வரலாம் ஆக்ஷனுக்கு. பீடாக் சொன்ன கணக்கை வச்சு பார்த்தா இப்போ பஞ்சாப் கிங்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் எதுவுமே ரிலீஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைச்சேன். நான் என்ன நினைச்சேன்னா, ஒரு இயர் ஆயிருக்கு, நான் ஃபைனலுக்கு வந்திருக்கேன், நான் எதுக்கு என்கிட்ட இந்த பிளேயரை ரிலீஸ் போட்டு நான் கலைச்சு போடணும் அப்படின்னு யோசிச்சேன்னா, நான் யாரையுமே மேக்ஸ்வெல்ல கூட கொடுக்க மாட்டேன். ஏன்னா 4 கோடி ரூபாங்கிறது பெரிய ஹோல்டிங் காஸ்ட் இல்ல. ஹவவர் அந்த ஹைண்ட் செட் இல்லடா, நீ யோசிச்சு பாரு. நீனே எத்தனையோ தடவை சொல்லியிருக்க, எனக்கு செட் ஆகலைனாலும் உனக்கு கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேசட் ஆஃப் த IPL. எஸ் ஆர் நோ? இரு, நான் 2 சைடும் பிரசன்ட் பண்றேன். அப்படி நீ யோசிக்கலாம். இல்ல நீ சொல்ற மாதிரி ரிக்கி பாண்டிங் வில் சே கேமரூன் கிரீன் வந்தான்னா எனக்கு டோர்னமெண்ட் வின்னரியா, நான் ஒரே ஒரு ஸ்டெப் மேல போனோம் அப்படின்னு நினைச்சான்னா, இஸ் தேர் அ பாசிபிலிட்டி தட் ஐ கோ வித் ஸ்டாய்னிஸ்? நான் இதை மட்டும் தான் யோசிப்பேன். இந்த 4 எடுத்துட்டு எனக்கு நான் ஒன்னே ஒன்று சொல்றேன் உங்களுக்கு. as much as Maxwell has created ripples throughout the world, எனக்கு பொறுத்த வரைக்கும் அவரோட கிரிக்கெட் முடிஞ்சு போச்சு. அவர் பர்ஃபார்ம் பண்ற மாதிரி சுத்தமா தெரியல. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், ஆஸ்திரேலியா ஓப்பனிங்ல இறக்கி விட்டாங்க, அவர் பர்ஃபார்ம் பண்ற மாதிரி தெரியல. வாட் எவர் கிரேட்டஸ்ட் லெஜெண்ட் இஸ். அதே மாதிரி RCBக்கு இருந்தாரு, RCBக்கும் ஒன்னும் அடிக்கல. லெட் அஸ் பி வெரி ஆனஸ்ட். ஒரு லெவலுக்கு மேல தே ஆர் ஈவன் திங்கிங் அபவுட் டிராப்பிங் ஹிம். அப்ப இன்ஜூர் ஆகி வெளியில போனா இருக்கும் போது நீங்க ஒன்னே ஒண்ணுதான் நீங்க யோசிக்கணும். நேத்து உங்க பொண்டாட்டிட்டு நீ தாண்டி ஐஸ்வர்யா ராய்ன்னு சொல்லும் போது நல்லா இருக்கும், இன்னைக்கு நீங்க சண்டை போடலாம். அதனால நீங்க போன வருஷம் நான் ஜெயிச்சுட்டேன், காம்பினேஷன் எதுக்கு சேஞ்ச் பண்ணணும்னு யோசிச்சீங்கன்னா இன்னைக்கு அந்த நீதாண்டி ஐஸ்வர்யா ராய் ஒர்க் ஆகாம இருக்கும். மேக்ஸ்வெல் டிபேட் ஓகே. நான் கேட்கறது, உனக்கு கிரீன், நீ தாண்டா பஞ்சாப் கிங்ஸ்ல உட்காந்துருக்க, நீ தாண்டா பாண்டிங் பக்கத்துல உட்காந்துருக்க, கேமரூன் கிரீன் வேணும்னு டிசைட் பண்ணிட்ட, அந்த 18 crores ஃப்ரீ அப் பண்ண நீ யோசிப்பியா? போட்டுட்டு திரும்பி எடுக்கலாம்னு யோசிப்பியா? தட்ஸ் மை क्वेश्चन. போட்டு திரும்பி எடுக்கிறதுல இல்ல, நான் எப்படி யோசிப்பேன், கிரீன் நீங்க சொல்ற மாதிரி கிளீனா சொல்லிட்டீங்க 20 கோடி மேல போவாருன்னு. நான் பண்ற ரிலீசஸ் எனக்கு மினிமம் 25 கோடி இருக்கணும். ஏன்னா அப்புறம் உள்ளது போச்சுன்னா நொல்ல கண்ணான் ஆயிடும். நான் ஸ்டாய்னிஸையும் விட்டுட்டு ஒருவேளை ஸ்டாய்னிஸையும் எடுக்க முடியாம போச்சுன்னா என்னோட பேலன்ஸ் உடஞ்சிரும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், நான் டிசைட் பண்றேன், எனக்கு கிரீன் வேணவே வேணும். மேக்சிமம் எவ்வளோயா போவான், மற்றவன்லாம் எவ்வளோ பர்ஸ் வச்சிருப்பான், இவ்வளோ வச்சிருப்பான், இவன் ரிலீஸ் பண்ண போறான். ஓகே, நான் ஒரு 26 கோடியோட போறேன், ஒரே ஒரு பிளேயரை மட்டும்தான் எடுக்க போறேன், என்னோட காம்பினேஷன் செட் ஆயிடுச்சு. அப்படி எனக்கு அந்த 27 கோடியில எடுக்க முடியல கிரீன்னா, ஸ்டாய்னிஸ் அதுக்கப்புறம் வந்தாருன்னா திருப்பி நான் ஸ்டாய்னிஸே எடுத்துக்கிறேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஐ வில் கோ ஃபார் கிரீன். ஏன்னா கிரீன் அட் ஃபுல் டில்ட் என்ன பொறுத்த வரைக்கும் இஸ் a better bowler than ஸ்டாய்னிஸ். இன்னொன்னு கிரீன் கேன் பேட் ஹையர் அப் த ஆர்டர்.
ஸ்டாயினிஸ் பாத்தீங்கன்னா சக்சஸ் ஆல்வேஸ் கம் அட் நம்பர் 6. கிரீன் இப்ப ஆஸ்திரேலியாக்கு மேல ஆடி ரன் அடிக்கிறாருங்கும் போது இன்னும் நான் ஸ்ட்ரென்தன் பண்ண பாக்குறேன். ஃபைனல்ஸ் வரைக்கும் போனேன், இன்னொரு இடத்த நான் எட்டி பிடிக்கணும். ஐ எம் கோயிங் ஃபார் கிரீன். ஓகே, வித் ஸ்டாயினிஸ், மேக்ஸ்வெல் and a few releases here and there, you will go in with that sort of a purse அப்படிங்கிற ஒரு 20 crores கிட்ட. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்சிங் என்ன நினைக்கிறீங்க? as usual viewers comment sectionல போடுங்க. நெக்ஸ்ட் ரெண்டு டீம் GT and LSG, புதுசா வந்த டீம், ரெண்டு டீம் பத்தி பேசலாம் பீடா. இப்போ எல்எஸ்ஜி பாத்தீங்கன்னா 100% அவங்க மில்லரை விடுறாங்க. ஏன்னா அன்பார்ச்சுனேட்லி மில்லரோட தேவையே அவங்களுக்கு வரல போன தர. ஏன்னா பூரனும் செம்மடி அடிச்சுட்டாரு, பதோனியே அடிக்கிறாரு, ரிஷப் பண்ணிட்டு ஃபார்முக்கு வராமலேயே மில்லருக்கு பெருசா ரோல் இல்ல. இன்னொன்னு யார டிராப் விடுவாங்கன்னா இந்த வில்லியம் ஒரோர்க்கு விடுவாங்க, ஷமார் ஜோசப் விடுவாங்க, மயாங்க் யாதவ விடுவாங்க. மயாங்க் யாதவெல்லாம் நான் விடவே மாட்டேன். பட் இதே நட்ராஜனுக்கு சொன்ன அதே கதை தான் நான் சொல்றேன். ஒரு சின்ன பையன் 2 மேட்ச் 4 ஓவர் போட்டாலே இன்ஜுரி ஆறாருங்கும் போது நான் 1 வருஷம் ட்ரை பண்ணிட்டேன், 2 வருஷம் ட்ரை பண்ணிட்டேன், இதுக்கு மேல எனக்கு வேலை கேட்காது. மில்லர் வந்து ஒரு 8 கோடி என்னமோ, மயாங்க் யாதவும் வந்து ஒரு ஹை பர்ஸ், ஷமார் ஜோசப் வந்து ஒரு 3 கோடி என்னமோ, வில்லியம் ஒரு இதையும் சேர்த்தா ஒரு 25 கோடி அவங்களுக்கு வந்துடும். அப்படிங்கும் போது இந்த 4 ரிலீசஸ் 90 lakhs RTM போட்டாங்க நினைக்கிறேன். ஷமார் ஜோசப் 90 lakhs RTM போட்டாங்க, அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். இல்ல, இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, ஆகாஷ் தீப் ஒரு 7-8 crore பர்ஸ்ல இருக்காரு. அவர் லாஸ்ட் இயர் விளையாடினாரு, பட் couldn't really sustain through the season. அத பத்தி என்ன நினைக்கிறேன்? அதாவது ஆஷா, என்ன சொல்றது, ஆகாஷ் தீப் போன வருஷம் சரியா பண்ணல, நான் இல்லன்னு சொல்லல. பட் பிளேயிங் ஃபார் இந்தியா, பிக்கிங் அப் விக்கெட்ஸ் ஃபார் இந்தியா, வின்னிங் த மேட்ச் ஃபார் இந்தியா, he might come up with a different mentality altogether. ஸ்கில் எல்லாம் இல்லாம கிடையாது ஆகாஷுக்கு, he didn't deliver unfortunately. அப்படிங்கும் போது ஐ பர்சுக்கு தான் அவர் போனாரு. இன்னொன்னும் பாத்தீங்கன்னா ஒரு சில டீம்ஸ் எல்லாம் தத்தளிச்சிட்டு இருக்காங்க லோக்கல் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு. நீங்க இவரை விட்டீங்கன்னா கண்டிப்பா எடுத்துன்னு போயிடுவாங்க. ஏன்னா செகண்ட் ஆப்ஷன்ல நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ், புது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வருவாங்க, பட் ரெப்யூட்டட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கிடைக்க மாட்டாங்கன்றதுனால அந்த பிரின்ஸ் யாதவையும் ஆகாஷையும் வளர்க்க பார்ப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை ஒரே திங்கிங் என்னன்னா 7 கோடி கொடுத்து எடுத்தோம், போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கலாம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் ஆஷா, இதுலயே பாருங்க ஆஷா, 8 கோடி மில்லர, மயங்க் யாதவ் எவ்வளவு 10 கோடியா எவ்வளவு ரிட்டைன் பண்ணாங்க மயங்க் யாதவ்? 14 கோடி. பிஷ்னாய் 11 கோடி. பிஷ்னாய் விடுங்க, பிஷ்னாயும் அந்த திக்வேஷையும் வச்சுப்பாங்க. அவங்க தான் அந்த 2 ஸ்பின். இல்ல உங்களுக்கு சொல்றேன், பிஷ்னாய் ரீடைன் 11 crores நினைக்கிறேன். இப்ப நான் சொல்ற இதெல்லாம் பாத்தீங்கன்னாலே இன்னும் ஒரு சிலர்லாம் ஆடாத பிளேயர்ஸ் போட்டா இவனும் 20 கோடியோட வருவான் பர்ஸ்ல. They can also come up with 20 crores. What they have to fill is David Miller's place. அதை ஈஸியா அவங்க ஃபில் பண்ணலாம். பென் டக்கட் மாதிரி ஒரு ஆள் வராங்க, ஃபின் ஆலன் மாதிரி ஒரு ஆள் வராங்க, நிறைய எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயர்ஸ் வராங்க. அவங்க எல்லாம் 8 கோடி எல்லாம் போக மாட்டாங்கும் போது they will surely get a replacement for Miller. இந்த எல்லாத்தையும் போட்டாலே அவங்களும் ஒரு 20 crores வருவாங்கன்றதான் என்னோட இது. ஆகாஷ் திங் ஒரு டிஃபரெண்ட் டைமென்ஷன் நீங்க கொடுக்குறீங்க. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, அந்த ரிஸ்க் எடுக்கணுமா? நான் டைமென்ஷன் கொடுக்கல, நான் பொட்டன்ஷியல் ஆப்ஷனா கொடுத்தேன், அவ்வளவுதான். ஐ எம் நாட் சேயிங் தட் ஹஸ் டு பி டன். நானும் ஆகாஷ் தீப ஹோல்ட் பண்ணுவேன். இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் உனக்கு கிடைக்காது unless and until LSG ட்ரேட்ல வேற எங்கேயாவது வேற ஃபாஸ்ட் பவுலர் எடுத்தாங்கன்னா then they can think of releasing him. வேற எங்கேயாவது ஃபாஸ்ட் பவுலர் எடுப்பாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் ட்ரேட்ல. அதை பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். எனிவே, அடுத்து நம்ம பேச வேண்டியது வந்து ஜிடி ரிலீஸ் பண்ணணுமா? எதுவும் பண்ணவே தேவையில்ல இல்லையே. உங்களுக்கு ஷெர்ஃபைன் ரதர்ஃபோர்ட கண்டிப்பா போட்டுருவாங்க. ஏன்னா வந்து 0 தவிர அவர் இந்த 6 மாசத்துல எதுவுமே அடிக்கல. ஓகே, அதாவது எப்படின்னா பெரிய பணம் இல்லைங்க, பெரிய பணம் இல்ல. கிளென் பிலிப்ஸ் will be ready next year for them. கிளென் பிலிப்ஸ் இன்ஜுரியில போனாரு. இப்ப ஷெர்ஃபைன் ரதர்ஃபோர்ட் சிபிஎல்ல அட்டர் ஃபிளாப். அதுவும் வெஸ்ட் இண்டீஸுக்கு அதாவது ரன் அடிக்கலன்றது வேற, வெறும் 0 தான் அடிக்கிறாரு. இன்னைக்கும் 0, நியூசிலாண்டோட இன்னைக்கும் 0. ஐ ஆம் ஷூர் தட் தேர் கோயிங் டு ரிலீஸ். இன்னொன்னு கரீம் ஜன்னத், அவங்க எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல எனக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி அவரை யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ அவரே ஒன்று விட்டுருவாங்க. ஜெரால்டு கூட்ஸியே இஸ் ஆல்சோ கம்மிங் அண்டர் த ரேடார் ஆஃப் நட்ராஜன். அவரு வந்து கிரிக்கெட்டே ஆடுறது இல்லை. அந்த மாதிரி சின்ன வயசு 2 மேட்ச் ஆடிட்டு இப்ப இங்க டொமஸ்டிக் டீமு கூட ஆடுறது கிடையாது. இப்ப அவங்க என்ன பண்ண போறீங்க? இந்த 3 தவிர வேற எதையும் அவங்க ரிலீஸ் பண்ற மாதிரி. ரபாடா போன தடவை மிட் சீசன்ல போனாரு. சோ ரபாடா பத்தி தாட்ஸ்? ரபாடா விட மாட்டாங்க ஆஷா. ஜெரால் கூட்ஸியே தான் விடுவாங்க. ஜெரால் கூட்ஸியே எனக்கு தெரிஞ்சு 4 கோடி என்னவோ போனான்னு சரியா தெரியல எனக்கு. ஐ டோன்ட் see them letting ரபாடா கோ.
அது ஏதோ ஒரு பிரச்சனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை நான் சொல்ல விரும்பல. அதனால பாதியிலேயே அவர் போனாரு. அதுக்கப்புறம் வந்துட்டும் அவர் சரியா பண்ணல. பட் ரபாதா இஸ் ரபாதா. என்ன பொறுத்த வரைக்கும் கரீம் ஜன்னத் இஸ் நாட் கோயிங் டு ஃபிட் இன்டு தி ஸ்கீம் ஆஃப் திங்ஸ். ஜெரால் குர்சி இஸ் நாட் கோயிங் டு ஃபிட் இன் தி ஸ்கீம் ஆஃப் திங்ஸ். ஷெர்ஃபேன் ரதர்ஃபர்ட் பியூர்லி பிகாஸ் ஆஃப் தி ஃபார்ம் ஆஃப் லேட் he has been right now. இதை தவிர அவங்களுக்கு வேற எதுவும் மண்டை உடச்சிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அந்த டாப் 3 இன்ஜினை வச்சுதான் அவங்க போனாங்க. they will try and do the same thing again. சரி, சிம்பிளிஃபை பண்றேன். அடுத்த டீம் நம்ம ஆர்சிபியை பத்தி பார்க்க போறோம். லியம் லிவிங்ஸ்டனை தவிர வேற யாரையாவது விடுவாங்களா? அதை மட்டும் நீ எனக்கு சொல்லு. ரசிக் சலாமா கண்டிப்பா விடுவாங்க. 6 கோடி கொடுத்து எடுத்தாங்க, கண்டிப்பா விடுவாங்க. ஏன்னா உங்களுக்கு அதை தவிர யாஷ் தயால் இருக்காரு. அதனால அந்த 6 கோடியை ப்ரிசர்வ் பண்ண பார்ப்பாங்க. லியம் லிவிங்ஸ்டனை ஷூரா விடுவாங்க. லுங்கி எங்கிடியும் ஷூரா விட்டுருவாங்க. Lungi Engidi is also not going to play a major role when you see that someone like Bhuvneshwar Kumar is standing up, Josh Hazlewood is standing up. Lungi Engidi is certainly not a backup for Josh Hazlewood. It's a different type of bowler. இப்ப வென்யூ வேற மாறுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. புனேலாம் போனா புனேலாம் ஐ டோன்ட் திங்க் லுங்கி எங்கடி வில் பி a success considering the kind of bowler he is-ன்றதுனால அவங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. ரசிக் சலாம் 6 கோடின்றதுனால சொல்றேன். அவங்களும் நிறைய டேலண்ட் ஸ்கவுட்டிங் பீப்புள் வச்சிருக்காங்க. யாராவது ஒரு லோக்கல் ஃபாஸ்ட் பவுலர் டெல்லி பிரீமியர் லீகோ சண்டிகர் பிரீமியர் லீகோ பார்த்து வச்சிருப்பாங்க. தே வுட் ஆல்சோ வாண்ட் டு கோ வித் த பர்ஸ் டு சி. இப்ப லியம் லிவிங்ஸ்டன் ஹை 8 கோடி, ரசிக் சலாம் 6 கோடி, லுங்கி எங்கிடி 2 கோடி, ஒரு 16-18 கோடியோட நான் போறேன்னு ஏதாவது ஒரு பிளேயரை எடுக்க முடியுமா எடுக்கிறேன். அவங்களுக்குலாம் எந்த தலைவலியும் கிடையாது. ஐ திங்க் தீஸ் 2 அடிஷன்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் லிவிங்ஸ்டன், நீங்க அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. இல்ல, ஒத்துக்கிறேன், 100% ஒத்துக்கிறேன். ரசிக் சலாம் கூட நான் யோசிப்பேன். நீ ஆகாஷ் தீப்புக்கு சொன்ன அதே லாஜிக் தான். பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கல போன தடவை. சரி, நம்ம போன தடவை ஜெயிச்சிருக்கோம். நான் போன தடவை ஜெயிச்சதுக்கு அப்புறமா ரொமாரியோ ஷெப்பர்டும் டிம் டேவிடும் 10 மடங்கு பிளேயர் வளர்ந்துருக்காங்க. சோ நான் யோசிப்பேன் ரசிக் சலாமே வச்சுக்கிறேன். வெறும் 8 கோடியோட போய் ஏதாவது எடுக்க முடியுமா லோக்கல் டேலண்ட்னு பார்த்துட்டு வரது கூட சான்ஸ் இருக்கு. 5 டீம் ஆயிடுச்சு. அடுத்து மும்பை ஏதாவது ரிலீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா? அவங்களும் ஒரு கடப்பார சைடு. ஒரே ஒரு விஷயம், அந்த கடைசியில அந்த குஜராத்தோட அந்த மேட்ச் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் அவங்க தோத்தாங்க. அவங்க ஃபைனல் ஆடி இருப்பாங்க. இல்லாட்டி மும்பை எதையாவது விடுவாங்களா? விட மாட்டாங்க. விடுறதுக்கு நிறைய இருக்கு. ஐ எம் ஷூர் தே ஆர் கோயிங் டு ரிலீஸ் பேவன் ஜேக்கப்ஸ், தே ஆர் கோயிங் டு ரிலீஸ் சாரித் அசலங்கா, தீபக் சஹர், முஜிப் உர் ரஹ்மான் அண்ட் லிசார்ட் வில்லியம்ஸ். ஏன்னா இன்னொன்னு சொல்றேன், இப்போ இந்த லிசார்ட் வில்லியம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குயிக்கா போடுவாரு. ஒரு ப்ராமிஸ் அப்படின்னு பார்த்தா தெரியாதுன்னுவேன். இப்ப உங்களை அதெல்லாம் கசன்ஃபார் உள்ள வந்துட்டாருன்னா there is no need of முஜிபுர் ரஹ்மான். ஓகே, அவர் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இப்ப தீபக் சஹர் unfortunately we didn't see the same தீபக் சஹர் and அஸ்வினி குமார் is really bowled well or at least matched தீபக் சஹர் in what he did. ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் வேற அப்படிங்கும் போது குயிக்காவும் போட்டாருக்கும் போது அவரை வளர்த்து விடணும்னு பார்ப்பாரு. தீபக் சஹருக்கும் அந்த இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருக்கு. ஒரு ஹை பிரைஸ் கொடுத்து எடுத்தாங்க. அதே மாதிரி பேவன் ஜேக்கப்ஸ் இவங்க பார்த்திருப்பாங்க. வில் ஜாக்ஸே மிடில் ஆர்டர் அந்த மாதிரிலாம் அவங்க ஷட்டில் பண்றாங்க. அப்படிங்கும் போது பேவன் ஜேக்கப்ஸ் வச்சுன்னு என்ன பண்ண போறோம்? அதே இந்த சேம் திங் அப்ளைஸ் டு சரித் அசலங்கா ஆல்சோ. ஸோ இவங்க 5 பேரையும் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டு வேற ஏதாவது ஃபில்அப் பண்ண முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன்னா சாண்ட்னர் வேற இருக்கிறதுனால there is no chance of முஜிபுர் ரஹ்மான் getting retained. அது ஓகே. நான் ஐ பெக் டு டிஃபர் ஒன் கேஸ் பீடாக். ஏன்னா தீபக் சஹர் கேஸ்ல நான் ஐ பெக் டு டிஃபர். ஒரு சீசனு அண்ட் பவர் பிளே ஸ்பெஷலிஸ்ட். போன தடவை நிறைய மேட்ச் வான்கேடே ஸ்டேடியம்ல 3 ஓவர் அந்த ட்ராட் இன்சைட் பவர் பிளே போட்டிருக்கான். அதெல்லாம் வேல்யூ பண்ணி பார்க்கும்போது அந்த ரோலை பண்றதுக்கு வெளியில ஆள் கிடையாது. தீபக் சஹரை போட்டா சிஎஸ்கே எடுத்துன்னு போவாங்க. இன்னொரு டீமுக்கு டெஃபினட்டா அவங்க கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. தீபக் சஹர் அந்த வேல்யூக்கு போலிங் இன்சைட் த பவர் பிளே பேட்டிங்கும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. எனக்கு என்ன அவன் வெளில வருவான்னு தோணல. அடுத்து கேகேஆருக்கு போலாம். கேகேஆர் யாரெல்லாம் விடுவாங்கன்னு நினைக்கிறேன்? வெங்கடேஷ் ஐயர், அப்புறம் வெங்கடேஷ் ஐயர் விட மாட்டார். I'm under a very big impression they're not going to let வெங்கடேஷ் ஐயர் go. ஒரு ஈஸி சாய்ஸ் மோயின் அலி, ஷோர் ஷாட் அவுட். ஸ்பென்சர் ஜான்சன் ஷோர் ஷாட் அவுட். குவிண்டன் டிகாக் இஸ் பேக் டு ஃபார்ம். இந்த சீரீஸுக்கு முன்னாடி ஒரு இன்டர்நேஷனல் ரிட்டர்னுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ரிலீசஸ்னா அவர் கண்டிப்பா போயிருப்பாரு. தென் தே வில் ரிலீஸ் ரமானுல்லா குர்பாஸ். இதை தவிர எனக்கு ஐ டோன்ட் see them releasing anyone. I am very clear. I am very convinced. நான் உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ அவங்க if their thinking is if I release you are out of my system, I'm not going to get you for cheap money அப்படிங்கும் போது ஒரு சஞ்சு சாம்சனுக்கு சொன்ன அதே தான் நான் சொல்றேன். எஸ், வெங்கடேஷ் ஐயர் unfortunately didn't do well. வெங்கடேஷ் ஐயரை விட்டுட்டு அவருக்கு ஈக்குவலா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸா இந்தியா ஆடி இருக்காரு. எந்த பிளேயரை நீங்க எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க ஆப்ஷன்ல சொல்லுங்க. Why should I leave வெங்கடேஷ் ஐயர்?
இந்த இப்போ நான் வந்து சும்மா உனக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன். குவிண்டன் டிகாக் வச்சு நீ ஓப்பன் பண்ற. உன்கிட்ட ரிங்கு சிங் இருக்கு. உன்கிட்ட ஆண்ட்ரே ரசல் இருக்கு. உன்கிட்ட சுனில் நாராயண் இருக்கு. உன்னோட பேட்டிங் ஆல்மோஸ்ட் ஃபுல்லி கவர்டு. எனக்கு கேமரூன் கிரீன் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல டேவிட் மில்லர் வேணும்னு நான் நினைக்கிறேன்னா, நான் ஏன் பைசாவோட வரக்கூடாது? நான் ஆக்ஷனுக்குள்ள வந்துட்டு கூட வேற ஒரு பிளேயர் எடுத்துன்னு போவேன். இன் மை வியூ, Venkatesh Iyer will also be in the auction. They will try to buy him back. Whether they get him or not is a different equation. வெங்கடேஷ் ஐயர் திருப்பி ஆப்ஷன்ல வந்தாலும் 10 to 15 crores போறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்கு. பட் ஐ am guessing, if my guess is not wrong, KKR will come in with the maximum person to the auction. I have no two ways about it. என் மைண்ட்ல அது டவுட் இல்ல. பட் நீ சொல்றது எனக்கு புரியுது. 20 crores இந்த 22 crores I am convinced that they will try and buy him back or try and go for another left-handed or some other option in between. சரி, எல்லாம் இது பண்ணியாச்சு. ஆர்ஆருக்கு போறதுக்கு முன்னாடி எஸ்ஆர்ஹெச் போலாம். ஏன்னா ஆர்ஆர் சிஎஸ்கே சேர்ந்து ஒரு மாதிரி கிட்டத்தட்ட இருக்கு. இப்போ ஒரு மாதிரி கிட்ட இருக்காங்க அந்த ட்ரேட்ல. சோ எஸ்ஆர்ஹெச் என்ன நினைக்கிறேன்? எஸ்ஆர்ஹெச் அன்பார்ச்சுனேட்லி அவங்க காம்பினேஷன் அது இதெல்லாம் எதுவுமே தப்பு இல்லை. போன வருஷமே தே ஹேட் வெரி சாலிட் பேலன்ஸ். டீம் பர்ஃபார்ம் பண்ணல என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு சில டீம் எல்லாம் வந்து இந்த பேலன்ஸ் இங்க வீக்னஸ் இருக்கு அங்க வீக்னஸ் இருக்குன்னு, எக்ஸ்ப்ளோசிவ் ஓப்பனிங் பேட்டிங்கா இருக்கட்டும், டெப்தா இருக்கட்டும், ஒரு நல்ல கேப்டனா இருக்கட்டும், அதே மாதிரி இந்த ஜீஷான் அன்சாரி, அது மாதிரி ஒரு பேட்ஸ்மேனோட பேரு ஞாபகம் வர மாட்டேங்குது, சமாடி அடிச்சாரு வந்து அந்த பேட்ஸ்மேன் பேர் ஞாபகம். நானும் மறந்துட்டேன். டக்குனு சென்னையில கூட வந்து 2 6 அடிச்சுட்டு ஒரு கொடை கலப்பி விட்டான். அவன் பேரை மறந்துட்டேன். பேரு எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. சரி பரவாயில்ல, ஞாபகம் வரும், வந்துடும் பேசும்போது. அந்த பேட்ஸ்மேன் ஜீஷான் அன்சாரி ஒரு பிரில்லியண்டா வந்து ஒரு இது எடுத்தாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க எப்படி யூஸ் பண்ண, when they see Jishan Ansari as a talent moving forward ahead of Rahul Chahar, I'm sure Rahul Chahar is going to be in the auction. இன்னொன்னு, I'm sure they sorry to say that they are also going to let Ryan Mulder in the auction. அதை தவிர வந்துட்டு இஷான் மலிங்காவா இருக்கட்டும், மற்றவங்களா இருக்கட்டும், எல்லாருமே யூட்டிலிட்டி பிளேயர்ஸ். ஐ டோன்ட் see them releasing காமிந்து மெண்டிஸ் ஆல்சோ. அங்கங்கே யூஸ் பண்ணாங்க, அவரும் அவ்வளவு பேடா பண்ணல. ஒரு நல்ல கிரிக்கெட்டருங்கும் போது இவங்களுக்கு வந்து நான் தான் சொல்றேனே, வாட் தே லேக் வாஸ் பர்ஃபார்மன்ஸ். ஒழிய இந்த டீம் நல்ல டீம், நல்ல கேப்டன், வெல் பேலன்ஸ்டு, ஒரு நல்ல கோச்சிங் ஸ்டாஃப், இந்த 2 பிளேயரை தவிர வேற யாரும் விட மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது அவங்க பெருசா பரிசுக்கு போய் இவனை எடுக்கணும் அவனை எடுக்கணும்லாம் யோசிக்கலாம் மாட்டாங்க. இது போறோம் அவங்களுக்கு புதுசா கண்டிப்பா ஏதாவது ஒரு 2 டேலண்ட் இந்த டெல்லி பிரீமியர் லீக்லோ சண்டிகர் பிரீமியர் லீக்லோ எடுத்துட்டு வருவாங்க. இதை ஒத்துக்கிறீங்களா? இல்ல பிடாக் இவனை ரிலீஸ் பண்ணுவாங்க அவனை ரிலீஸ் பண்ணுவாங்கன்றீங்களா? இல்ல, என்னோட வியூ என்ன தெரியுமா பிடாக், இதுல சிமர்ஜீத் சிங் இருக்காங்க. சோ அவனை யூட்டிலைஸ் பண்ணணும்னு பாப்பாங்க. அண்ட் உனக்கே தெரியும், நம்ம லாலேட்டன் இருக்கான்ல, லாலேட்டன் கிட்ட வந்து வேலை வாங்குறது வந்து அதுக்கு உனக்கு ஒரு அளவுக்கு கான்பிடன்ஸ் அவன் மேல எக்ஸிக்யூட் பண்ணணும். பஞ்சாப் கிங்ஸ்ல ரொம்ப நல்லா பண்ணான். ஆனா பஞ்சாப் கிங்ஸ்ல அவன் வந்து நல்லா பண்றதுக்கு முன்னாடி வேற ஏதோ டீம்ல சுமாரா பண்ணான். அதுக்கப்புறம் ஜிடி போனான். ஜிடில எக்ஸ்ட்ராடனரியா பண்ணான். போன வருஷம் எஸ்ஆர்ஹெச், லெட்ஸ் நாட் ஃபர்கெட், ஜிடில நியூ பால் கொஞ்சம் அலையும். எஸ்ஆர்ஹெச் ஒன் ஆஃப் தி மோர் டஃபர் வென் யூஸ் டு போல் இன். ஆனா அவன் போலிங் போட்டு அங்க லேர்ன் பண்ணி அடாப்ட் பண்றதுக்கு டைம் எடுக்கும். எந்த ஒரு போலர் கிட்ட ஸ்கில் இருக்கோ அந்த போலர் ஒரு வென்யூக்கு அடாப்ட் பண்றதுக்கு மேபி கொஞ்சம் டைம் எடுக்கலாம். அந்த ஸ்கில் ஓவர் நைட் போயிடாது. இது சம்டைம்ஸ் ஒரு ஃபேனாவோ இல்ல ஒரு எதுவாக வேணா நீ எந்த பொசிஷன்ல இருந்தாலும் அந்த போலரோட ஸ்கில்ல பார்க்காம பர்ஃபார்மன்ஸை பார்த்து தூக்கி கைடி போடலாம். பட் ஐ ஹேவ் அ ஃபீலிங் டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் தி சீசன் ஷமி விளையாடவே இல்லை. ஸோ கீப்பிங் தட் இன் மைண்ட், எனக்கு என்னமோ ஷமியை விட்டுருவாங்கன்னு தோன்றது. ஐ திங்க் இஃப் ஷமி இஸ் அப் ஃபார் கிராப்ஸ், எனிபடி வில் பி ஈவன் ரெடி டு ட்ரேட் ஆன் ஷமி நான் நினைக்கிறேன். தட் ஒன் சைடு அசைடு. ரெண்டாவது வந்து நான் ராகுல் செஹர் நினைக்கிறேன். ராகுல் செஹர் கூட ஆல்சோ பி அவைலபிள் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா ராகுல் செஹர் விளையாடவே வைக்கல அவங்க. ஜீஷான் அன்சாரி வந்ததுனால அதையும் கொஞ்சம் ஃப்ரீ அப் பண்ணிட்டு they will try and see if they can go and try and pick up someone. இஷான் கிஷன் நிறைய பேர் அடிபட்டுச்சு. பட் ஐம் நாட் ஷுர். இஷான் கிஷன் கிளாஸ்லாம் நிறைய ரூமரா தான் போகும். அவங்களாம் ரிலீஸ் பண்றது பைத்தியக்காரத்தனம் நான் ஃபீல் பண்றேன். என்னோட வியூல ஷமி அண்ட் ராகுல் செஹருக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஹையா இருக்கு. சரி, சிஎஸ்கே யாரெல்லாம் எடுக்க போறாங்க, ரிலீஸ் பண்றாங்கன்னு தெரியறதுக்கு முன்னாடி ஆர்ஆர் யாரெல்லாம் ரிலீஸ் பண்ண போறாங்க, ஆர்ஆர் யாரோ யாரு? அதாவது இப்ப இவங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிள். இப்ப அந்த ட்ரேடு முடிஞ்சிருச்சு, அது கன்ஃபார்ம்டு ட்ரேடு அப்படிங்கும் போது ஆர்ஆர் வந்து ஷூரா வந்து ஐ see them ரிலீசிங் ஷிம்ரன் நெட்மயர். அதுல வந்து எந்த சந்தேகமும் கிடையாது. நீ கேட்டல அந்த ஒரு பையன் யாரு, அவன் பேரை மறந்துட்டேன். அனிகேத் வர்மா. எம்பி பையன். அனிகேத் வர்மா. ஸோ ஷிம்ரன் நெட்மயரை கண்டிப்பா விட்டுருவாங்க. ஒன் ஆஃப் ஃபசல் ஹக் ஃபரூக்கி ஆர் குவேனா மப்பாக்கா surely will be out. 2 பேரையும் வச்சுக்க மாட்டாங்க. அண்ட் மகேஷ் தீக்ஷனா will surely be out. ஏன்னா வனிந்து அசரங்காவா மகேஷ் தீக்ஷனாவா அப்படின்னு பார்த்தா ஜடேஜா is going to give controlங்கும் போது want a guy who can pick up wickets, can also bat அப்படின்றதுனால இவங்க இதை தான் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா டேங்க் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்திருக்கு.
என்ன பொறுத்த வரைக்கும் அதான் நிறைய பேச்சு அடிபடுது நிதிஷ் ராணாவை ரிலீஸ் பண்ணணும்னு. அத மாதிரி ஒரு மடத்தனம் எதுவுமே கிடையாது. இப்ப நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி ஒரு பேட்டிங் விளையாட இப்ப சூரியவன்ஷி, யசஸ்வி ஜெய்ஸ்வால், நிதிஷ் ராணா, ரியான் பராக், ரவீந்திர ஜடேஜா, அதுக்கப்புறம் ஒரு பெரிய பேட்ஸ்மேனை உள்ள வந்து கொண்டு வர பார்ப்பேன். அந்த இடத்துல எனக்கு சிம்ரன் ஹெட்மேயர் லெப்ட் ஹேண்டர் தேவையில்லை, ஜடேஜா வேற இருக்காரு, அசரங்கா வேற பேட் பண்ணுவாரு. ஆல் ஆஃப் அ சடன் இந்த டீம் வந்து கொஞ்சம் பவர் இருக்கிற மாதிரி தெரியும். அதனால வந்துட்டு எனக்கு சிம்ரன் ஹெட்மேயர் ஒரு கொஞ்சமா லெப்ட் ஹேண்டட் பினிஷர் தேவையில்லை அப்படின்னு நான் யோசிப்பேன். இதை தவிர வேற ஏதாவது ரிலீசஸ் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல சரி. எனக்கு எனக்கு சிம்ரான் ஹெட்மேயர் வாக்ஷன்குள்ள வருவாருன்னே தோணல. ஐ டவுட் தட். சிம்ரான் ஹெட்மேயர் வர மாட்டாரு. அவரும் ஜடேஜாவும் சேர்ந்து பினிஷ் பண்ணா இந்த பேட்டிங்ல பவர் இருக்க மாதிரி இல்ல. பவர் வித் எக்ஸ்ப்ளோசிவ் பினிஷிங்கும் சேர்ந்து இருக்கு. வித் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஜடேஜா ஜாயினிங் தம். சாம் கரன் ஆல்சோ புட்டிங் இன் தேர். ஜடேஜா அண்ட் சாம் கரன் கிவ் தம் எக்ஸ்ட்ரா போலிங் ஆப்ஷன்ஸ். ஜாஃப்ரா ஆர்ச்சர், மதுவால் ரொம்ப நல்லா சீசன் பினிஷ் பண்ணாரு. துஷார் தேஷ்பாண்டே கிட்ட இருந்து வேலை வாங்கினாங்கன்னா, நாண்ட்ரே பர்கர் அவங்களால விளையாட வைக்க முடிஞ்ச ஆப்ஷன் ஓபன் ஆச்சுன்னா, தட் இஸ் ஒன் ஹெல் ஆஃப் அ சைட் அப்படின்னு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா ஜடேஜா போனதுனால, உள்ள டீமுக்குள்ள போனதுனால, இந்த 4 பேர் ரியான் பராக், த்ருவ் ஜுரல், வைபவ் சூரியவன்ஷி, யசஸ்வி ஜெய்ஸ்வால் 4 பேருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, வயத்துல ஆர்டிஎக்ஸ் கட்டு அனுப்பிச்சிடுவாங்க. போடா வச்சு பொழந்துட்டு வாடா அப்படிங்கிற மாதிரி அமுச்சு விடுவாங்க. தட் இஸ் கோயிங் டு பி a வெரி டேஞ்சரஸ் சைடுன்னு நான் ஃபீல் பண்றேன். எனிவே மூவிங் ஆன். இதெல்லாம் தான் வெளியில வரப்போற சைட்ஸ். த்ருவ் ஜுரல் சொன்னல, த்ருவ் ஜுரல், ரியான் பராக், வைபவ் சூரியவன்ஷி சொல்லிட்டேன். சோ இப்ப சிஎஸ்கே மட்டும் பாக்கி இருக்கு. யாரெல்லாம் ரிலீஸ் பண்ண போறாங்க, யாரெல்லாம் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியா மாத்தணும், ஜடேஜாவை விட்டாங்க, பினிஷருக்கு நீ எங்க போற, ஸ்பின்னருக்கு நீ எங்க போற? ஸ்ரேயஸ் கோபால் ஃபில் பண்ணுவாரா, இல்ல ராகுல் சேர் மாதிரி ஒருத்தர் வந்து ஆப்ஷன்ல பாப்பாங்களா? ரொம்ப சிம்பிள். இப்ப ஸ்ரேயஸ் கோபர் இஸ் போலிங் வெல் இன் டொமஸ்டிக். நான் நிறைய பாக்குறேன். பியூட்டிஃபுல் பூலில படீர் அடிக்குது. தேவன் மகாராஜா T20ல எக்ஸலண்டா போட்டான், எக்ஸ்ட்ராடனரியா போட்டான். நான் சொல்றேன், தேவன் கான்வே ரிலீஸ் பண்ணிடுவாங்க, ரச்சின் ரவீந்திரா ரிலீஸ் பண்ணிடுவாங்க, தீபக் கூட அவுட், விஜய் சங்கர் அவுட், கமலேஷ் நாகர் கோட்டி அவுட். எனக்கு ஒரு டவுட் இருக்கு, அதை கிளியர் பண்ணீங்க. ஏன்னா 2019 வாஸ் மை லாஸ்ட் ஐபிஎல். இப்போ ட்ரிவால் பிரிவிஸ் வாஸ் a replacement for குர்ஜப்னீத் சிங். ஆர் தே allowed to keep both? yes or no? நீ அந்த ஸ்பேஸ ஃப்ரீ அப் பண்ணிட்டு பர்ஸ கரெக்டா வச்சுன்னு, பர்ஸ் ஆம்பிளா வச்சுன்னு நீ அந்த பிளேஸ ஃப்ரீ அப் பண்ணிட்டு வச்சுக்கலாம். ஏன்னா குர்ஜப்னீத் ஹஸ் ஹேட் a good time since. சோ அதனால திருப்பி கேம் விளையாடி இருக்காரு, நல்லாவும் பண்ணிருக்காருங்கறதுனால ஐ திங்க் there is a possibility for them to keep இருப்பாரு. அண்ட் ராகுல் திரிபாட்டியும் அவுட். எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நான் எப்படி யோசிப்பேன்னா, தட் இஸ் வாட் ஃபர்ஸ்ட் ஐ வில் see whether Shreyas Gopal right now the form is the way he is bowling. Is he my second choice spinner, particularly a wrist spinner with Noor Ahmed? Other management should decide. If the answer is yes, எனக்கு அதுக்கப்புறம் ப்ராப்ளமே கிடையாது. அதுக்கப்புறம் நான் போன தடவை டிஸ்கஸ் பண்ண முடியும், நர்ருன்னு போடுற ஒரு லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், கொஞ்சம் கடைசியில வந்து 1-2 சிக்ஸ் அடிக்கிற மாதிரி ஒரு லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஏதாவது ஒரு லோக்கல் பிரீமியர் லீக்ல வந்து யாரா ரெண்டு பேர் சொல்லு. ஜடேஜா மாதிரி யாரா 2 பேர் சொல்லு. we are talking about somebody coming in and filling Jadeja's shoes. ஜடேஜா 11ல ஒரு கேரண்டீட் பிளேயர். நீ ஆப்வியஸ்லி நிறைய பேருக்கு வேற விதமா ஜடேஜாவோட நம்பர்ஸ் அது இதுன்னு எக்கச்சக்கமா பேசுவாங்க. ஹவவர் நம்ம கமெண்ட்ஸ்லயே போட்டிருந்தாங்க, ஜடேஜா லாஸ்ட் 3 இயர்ஸ் 2 இயர்ஸ்ல என்னங்க பண்ணாரு? என்ன பண்ணாரா? என்னங்க பண்ணல? நறுக்குன்னு ஓவர் போட்டுருவாரு, வந்து கடைசியில பினிஷ் பண்ணி கொடுப்பாரு. ஒரு டைட்டில் வின்ல ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. அவரை லாஸ்ட் இயர் பவர் பினிஷிங் ஒரு பெரிய காஸ் ஆஃப் கன்சர்னா இருந்தது. ஜடேஜாவும் போனதுல அது இன்னும் ஒரு பெரிய ஹோலா ஆயிடலையா? எங்க நீ ஜடேஜா மாதிரி அந்த அளவுக்கு 90 கேஸ்ல ஒரு ஸ்பின் போடுற ஆள் எங்க இருக்காங்க? யாரை வச்சு ரீப்ளேஸ் பண்ண போற சொல்லு? அக்கீல் ஹுசேன் தான். நான் உங்களுக்கு திருப்பியும் சொல்றேன், இது ரெண்டு ஃபாரின் ஸ்பின்னரா? அதாவது அப்பேற்பட்ட சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஸ்பின்னுக்கு பேரு போன டீம், ஸ்பின்னை வச்சு ஆட்டம் ராட்னம் சுத்தின டீம். அந்த டீம்ல 2 ஃபாரின் ஸ்பின்னர் வச்சு நீ ஆட போறியா? ஆஷா நயன்தாரா இல்லைன்னா த்ரீஷா போய் தான் ஆகணும். திருப்பி நயன்தாரான்னு பேசிட்டீங்கன்னா பிரயோஜனமே கிடையாது. கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு, அது சொல்ல முடியும். அடுத்த ஆப்ஷன் நீங்க போய் தான். ஜடேஜா போயாச்சு, ஜடேஜாவை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. உங்களுக்கு லோக்கல்ல அந்த அளவுக்கு ஒரு ஆளு இருக்காங்களா? ஜடேஜாக்கெல்லாம் ரைட் நோ வி cannot even say. ஜடேஜாக்கு ஈக்குவலா யாரையும் சொல்லாதீங்க. The only guy who is good enough to bowl 4 overs. Can he bowl as good as ஜடேஜா? தெரியாது. அக்கீல் ஹுசேன் ஜடேஜா அளவுக்கு 6 அடிக்க முடியுமா? ஜடேஜா அளவுக்கு 6 அடிக்க முடியுமா? கடைசியில தெரியாது. ஆனா 6 அடிப்பாரு. அப்படிங்கும் போது the only option what you got, the better option. நீங்க திருப்பி கேட்பீங்க,
2 ஃபாரின் ஓவர்சீஸ் ஸ்பின்னர் ஐபிஎல் சென்னையில. என்னையா பேசுற? வேற வழி இல்ல உனக்கு. நீ விட்டுட்ட லோக்கல் ஸ்பின்னர்ஸ் போயாச்சு. ஒருத்தர் ரிட்டையர் ஆயிட்டாரு, ஒருத்தர் ட்ரேட் பண்ற நீ. இன்னொரு ஸ்பின்னர் உங்களுக்கு லீடிங் ஸ்பின்னர் ரைட் நவ இஸ் கோயிங் டு லீட் தி ஷோ, தட் இஸ் நூர் அஹ்மத். அப்படிங்கும்போது உனக்கு வேற வழி கிடையாது. திருப்பி அதே வேதாந்தம், நான் 2 லோக்கல் ஸ்பின்னர் எப்படி ஆடுவேன்? இப்போ ஒரு அட்வான்டேஜ் சஞ்சு சாம்சன் உங்களுக்கு கொடுத்திருக்காரு என்னன்னா, அந்த ஃபாரின் ஸ்லாட் ஓப்பனிங் டாப் 3ல உங்களுக்கு ஓவர்சீஸ் வேண்டாம், அதை ஃப்ரீஸ் பண்ணிட்டாரு சஞ்சு சாம்சன். அந்த ஓவர்சீஸ் ஸ்லாட்டை தான் நீங்க ஜடேஜா வச்சு அகில் ஹுசேனை வச்சு ரீப்ளேஸ் பண்ண முடியும். இஸ் இட் லைக் ரீப்ளேஸ்மெண்ட்? நோ. ஆனா ஓரளவுக்கு ட்ரெண்ட் மேட்ச் ஆகுமா? எஸ். இப்படிதான் சிஎஸ்கே போவாங்க. they have got no other option. அகில் ஹுசேன் இஸ் டெஃபினெட்லி பிளேயிங் ஃபார் சிஎஸ்கே. சரி, அப்ப விடு. சஞ்சு, ரித்து, ஆயுஷ் மாத்திரே, உர்வில் பட்டேல், இந்த 4 பேர்ல 3 பேரு, 4 டெவால் பிரேவிஸ், 5 டூபே, 6ல ஓட்டா ஜடேஜாக்கு பதிலா நீ ஒரு ஆளை உள்ள கொண்டு வந்தாங்கன்னா 6ல யாராவது லெட்ஸே டேவிட் மில்லர் மாதிரி ஒரு ஆளை உள்ள எடுத்துட்டு வர. 7 தோனி ஆடுறாரு, 8 வந்து சாம் கரனுக்கு பதிலா நீ ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பார்க்கணும். அஸ்யூமிங் தட் யூ ஆர் கோயிங் டு கெட் கேமரன் கிரீன். ஐ டோன்ட் நோ வேர் தே வில் கோ. டெவால் பிரேவிஸ் ஆயிடுச்சு, மில்லர் ஆயிடுச்சு, 2 பேர் ஆயிடுச்சு. நூர் அஹ்மத் கீழே ஃபாரின் ஸ்லாட் ஆயிடுச்சு. அன்சுல் கம்போஜ், கலீல் 2 இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் ஆயிடுச்சு. ஸ்ரேயஸ் கோபால விளையாடுறாங்க லெக் ஸ்பின்னர்னாவே நம்ம அசியூம் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பத்திரானா. வாட் ஆர் யுவர் தாட்ஸ் ஆன் பத்திரானா? பத்திரானா கண்டினியூஸ் டு பி இன் திஸ் அட்டாக்கா? நீ யாரா பத்திரானாவை ரிலீஸ் பண்ணிட்டு திருப்பி எடுக்க பாப்பியா? என்ன பண்ணுவ? என்னோட பிளேயிங் லெவன் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அதுலயே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். என்னோட பிளேயிங் லெவன் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட், ஓபன் வித் சஞ்சு சாம்சன், நம்பர் 3 ஆயுஷ் மாத்ரே, நம்பர் 4 ஊர்வில் பட்டேல், நம்பர் 5 டிவால் பிரேவிஸ், நம்பர் 6 கேமரூன் கிரீன், நம்பர் 7 சிவம் தூபே. எனக்கு அப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும். நம்பர் 8 மகேந்திர சிங் தோனி, நம்பர் 9 அகில் ஹுசேன், நம்பர் 10 கலீல் அஹ்மத், நம்பர் 11 அன்சுல் கம்போஜ். அதுக்கப்புறம் வெளியில வந்துட்டு ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் எடுக்கணும்னு பார்ப்பேன். எனக்கு பேட்டிங் லைனப் சோ ஹெவி. எனக்கு இதை வச்சுனேன். எனக்கு அகில் ஹுசேன் ஒரு பவுலர் ஆச்சு, நூர் அஹ்மத் ஒரு பவுலர் ஆச்சு, கம்போஜ் ஒரு பவுலர் ஆச்சு, யார விடுறேன், கலீல் அஹ்மத் ஒரு பவுலர் ஆச்சு, கேமரூன் கிரீன் ஒரு பவுலர் ஆச்சு, சிவம் தூபே ஒரு பவுலர் ஆச்சு. அதுக்கப்புறம் இம்பாக்ட் சப்ல இன்னொரு பவுலர் ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துருவேன். இல்ல ஸ்பின்னர் நல்ல ஸ்பின்னரா கிடைச்சா அந்த ஷேயாஸ் கோபாலே எடுத்துருவேன். எனக்கு மோர் தேன் எனஃப். நான் டேவிட் மில்லர் அது இதெல்லாம் தேவையில்லாம யோசிக்கணுன்ற அவசியமே இல்ல. மை 4 ஓவர்சீஸ் வில் பி கேமரூன் கிரீன், டிவால் பிரேவிஸ், நூர் அஹ்மத் அண்ட் அகில் ஹுசேன். ஓவர். அந்த காம்பினேஷன் எப்படியாவது இதுவா போச்சுன்னா நாதன் எல்லிஸ் உள்ள கொண்டு வர முடியுமா அப்படின்னு நான் பார்ப்பேன். இஃப் ஐ கேன். வெளியில நான் எடுக்க போற அந்த impact sub based on my combination where I feel one department is slightly weaker than the other. அது போலரா பேட்ஸ்மேனா கண்டிஷன் தகுந்த மாதிரி செப்பாக்கா I may probably try and get Shreyas Gopal. இன்னும் 4 ஓவர் ஸ்பின் எனக்கு கிடைக்கும். இல்லையா வெளியில போறேன்னா இன்னொரு லோக்கல் ஃபாஸ்ட் பவுலர் நான் வச்சிருக்கேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு முகேஷ் சௌத்ரி ஒரு எக்ஸாம்பிள். இப்படி வச்சு நான் வந்து இந்த டீம் எனக்கு this is what I feel looks potent. I don't know what is your thoughts. I will not confuse. இல்ல ஆக்சுவலா நீ பத்திரானாவை ஆக்ஷனுக்குள்ள போடாம கேமரன் கிரீன் எடுக்க முடியாது பீடா. ஏன்னா நீ பத்திரானாவை போடலன்னா ஆக்ஷனுக்குள்ள you will go in with about 30 odd crores. ஓகே, நீ சொல்ற கணக்குப்படி நான் ஒரு 10, ரச்சின் ஒரு டெவன் கார்னர் 2 பேரும் சேர்த்து இன்னும் ஒரு 10, ஒரு 20 பிளஸ் ராகுல் திரிபாதி ஒரு 3, 23. நீ சொல்ற அதே கணக்கு தீபக் கூட விஜய் சங்கர் எல்லாம் போட்டா ஒரு 25, 26 கிட்ட வருது. இன்னும் யாராவது மிஸ் பண்றேன்னா ஐ குட் பி மிஸ்ஸிங், ஐம் நாட் ஷுர். இதெல்லாம் நான் ஃப்ரீஸ் பண்ணி சாம் கரனோட ஒரு 2 வெளியே போயிடுச்சு. சோ ஒரு 30 கிட்ட நான் ஆக்ஷனுக்குள்ள போறேன். கேகேஆர் வந்து வெங்கடேஷ் ஐயர் மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு கேமரன் கிரீனை கூடுன்னு ஆக்ஷனுக்குள்ள வரப்போறான் 22.5 வச்சுன்னு. நான் கேகேஆரோட கம்பீட் பண்ணனா 40 கோடி இல்லாம நான் கம்பீட் பண்ணவே முடியாது கேமரன் கிரீனுக்கு. சோ கேமரன் கிரீன் ஒருவேளை நான் விடுறேன் அப்படின்னா, இல்ல பத்திரானாவை விட்டாதான் ஐ ஹேவ் அ சான்ஸ். கேமரன் கிரீன் கிடைக்கல ஆக்ஷன்ல என்ன ஆப்ஷன்? இல்ல நான் பத்திரானாவை இதுல சொல்லவே இல்ல ஆஷா, நான் சொல்லவே இல்ல. இல்ல சோ நீ அப்பனா நான் என்ன அதுதான் நீ சொல்லல. சோ யூ கேன் ப்ராபபிலி ரிலீஸ் அண்ட் ட்ரை டு கெட் ஹிம் பேக். என்னோட क्वेश्चन வந்து கேகேஆரும் சிஎஸ்கேவும் ஆல்மோஸ்ட் 43 கோடி 45 கோடி கிட்ட வருவாங்க ஆக்ஷனுக்குள்ள. இப்படி வரும்போது வாட் ஆர் த சான்சஸ் தட் கேமரன் கிரீன் கேன் ஸ்லிப் அவே? இஃப் ஹி ஸ்லிப்ஸ் அவே வாட் இஸ் தி பேக்கப்? ஸ்லிப் பத்திரானாவை நான் போட்டேன்னா என்னத்த ஸ்லிப் அவே? 40 கோடி வச்சு நான் போவேன். எவனும் கேகேஆர்ல 40 எல்லாம் வச்சு வர முடியாது. 23 வெங்கடேஷ் ஐயர் மீதி எல்லாம் ரிலீஸ் பண்ணா 30 தான். சிஎஸ்கே பத்திரானா என்ன பிரதர் பேசுறீங்க? 22 வெங்கடேஷ் ஐயர், ஆண்ட்ரிக் நார்கே 6, 28. நீ மத்த பிளேயர் எல்லாம் சேர்த்து எல்லா ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாம் 2 ரிலீஸ் பண்ணா அவன் 40 கோடியோட துண்டா வரான் பீடா. என்ன பேசுற? 40 கோடியோட வர முடியாது. அவன் ரமானுல்லா நாம யார ரிலீஸ் பண்ணுவான்னு சொல்லிட்டேன் உனக்கு. ஸ்பென்சர் ஜான்சன், மோயின் அலி 2 கோடி, ரமானுல்லா குர்பாஸ் 2 கோடி.
ஸ்பென்சர் 4 ஜான்சன் ஒரு ஸ்பென்சர் ஜான்சன் ஒரு 8, இவன் ஒரு 20, இவரு வெங்கடேஷ் ஐயர் 23, மொத்தம் 31 கோடி. சிஎஸ்கே 10 ரனா போட்டா 40 கோடி. சிஎஸ்கே கிட்ட எவனுமே வர முடியாது. ஆண்ட்ரிக் நார்கியா 6 crore ஸ்பீடா. ஆண்ட்ரிக் நோர்கே போட மாட்டாங்க. ஃபுல் டில்ட் இப்போ. சரி பொறுத்து இருந்து பாப்போம். சரி ஓகே. சோ யூ ஆர் சேயிங் 40 கோடியோட சிஎஸ்கே போனா கேமரூன் கிரீன் எடுத்துடலாம். நீ யாருன்னா 40 கோடியோட போவ. அதானே ஃபைனல்? ஆமா ஆமா. நீங்க என்னென்ன ஸ்லாட்ஸ் நினைக்கிறீங்க? ஒருவேளை முகமது ஷமி வந்தாருன்னா முகமது ஷமிக்கு சிஎஸ்கே போனோமா? ஒரு ராகுல் ஷேர் வந்தாருன்னா சிஎஸ்கேக்கு போனோமா? கேமரூன் கிரீன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன? எந்த டீம் ஹையஸ்ட் பர்ஸோட போறது? வாட் இஸ் தி ஐடியல் காம்பினேஷன்? இது எல்லாமே காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. நாங்க அலசி ஆராய்ஞ்சு டிபேட் பண்ணிருக்கோம். நீங்க எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் உங்களோட ஒப்பீனியன் காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். அதுவரை நானும் பீடாகும்.